எல்லா ஆங்கிள் பாக்குறப்போ ஒரே ஒரு விஷயம் வந்துட்டு தெளிவா இருக்கு. அந்த பையன் இந்த பொண்ணு கொடுத்த மென்டல் பிரஷர்ல அதுவும் அவமானம் தாங்க முடியாம தூக்கு போட்டிருக்கிறாரு. சோ அவமானம் தாங்க முடியாம ஒருத்தர் தூக்கு போட்டிருக்கிறாருன்னா அவர் எப்படி இவ்வளவு பெரிய தப்பை வந்துட்டு செய்ய துணிவாரு? அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு கொஸ்டினும் கேட்க தோணுது. ஒருவேளை இந்த பையன் மேல தப்பு இருந்திருந்தாலோ இல்ல இல்லாம இருந்திருந்தாலோ அந்த வீடியோ அவருக்கு போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா அவரு லீகலா இது எப்படி வந்து பிரேவ் மைண்டடோட வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கறத வந்துட்டு அவர் தெரிஞ்சு வச்சிருக்கணும். மேபி அவர் வந்து ரொம்ப காமா வளர்ந்த பையனா இருக்கலாம். இல்ல வந்து இந்த மாதிரி ப்ரெஷர் எல்லாம் தாங்காம இதை எப்படி ஃபேஸ் பண்றது அப்படின்னு தெரியாம உண்மையிலே அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு போற ஒரு கேட்டகரியில கூட இருந்திருக்கலாம். நான் சொல்றது என்னன்னா எல்லாரோட லைஃப்மே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்காது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ரெஷர் இருக்கும். நம்ம வெளியில இருந்து பாக்குறப்ப ரொம்ப சிரிச்சுட்டு இருக்கிற ஒரு பையன் இல்ல ஒரு பொண்ணுக்கு தான் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துட்டு அவ்வளவு வருத்தங்கள் இருக்கும். அது யாருமே வந்துட்டு புரிஞ்சுக்க முடியாது. சில பேரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். சோ சோசியல் மீடியால பாக்குற எதுவுமே வந்துட்டு 95% வந்துட்டு உண்மை கிடையாது. நம்ம ஒருத்தர் ஜெனரலைஸ் பண்றது ஒருத்தவங்க கேரக்டர் இதுதான். ஒரு செலிபிரிட்டி வந்துட்டு ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டா இவன் கெட்டவன், இவன் வந்துட்டு அவன் ஒய்ஃபுக்கு வந்துட்டு தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு நம்ம ஜெனரலைஸ் பண்றதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டணும். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு சில வீடியோஸ் வைரல் ஆகுதுன்னா அதை ஒரு ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது. அந்த பொண்ணுடைய ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது. அந்த பையனுடைய ஆங்கிள் மட்டும் பார்க்க கூடாது. ஒரு விஷயத்துக்கு எப்பயுமே ரெண்டு விதமான ஆங்கிள் இருக்கும். நம்ம கண்ணால பாக்குற விஷயத்த மட்டும் நம்பி இவங்க இப்படிதான் அப்படின்னு சொல்லி ஜட்ஜ் பண்றதை இந்த சமூகம் ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிக்கணும். ஒருவேளை அந்த பொண்ணு வந்துட்டு இந்த பையனை இப்படிலாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அடிச்சிருந்தாலோ இல்ல பிசிக்கலா அட்டாக் பண்ணியிருந்தா கூட வந்து அந்த விஷயம் அங்கேயே வந்துட்டு முடிஞ்சிருக்கும். ஒருவேளை அந்த பையன் வந்துட்டு இல்ல நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனும் ப்ரூஃப் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்துட்டு அமைஞ்சிருக்கும். இப்போ அந்த பொண்ணு நம்ம குறை சொல்றதா இல்ல அந்த பையனை குறை சொல்றதா இல்ல இப்ப இருக்கிற இந்த சோசியல் மீடியால ஊறி போன ஜென்ரேஷனை வந்து நம்ம குறை சொல்றதா? என்ன குறை சொன்னாலும் இன்னைக்கு ஒரு உயிர் போயிருச்சு. இந்த மாதிரி விஷயம் நாளைக்கு நம்ம வீட்லயும் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம வீட்ல இருக்க பசங்க பொண்ணுங்க மேல இந்த மாதிரி இந்த சமூகத்துல வெளியே போறப்போ எப்படி நடந்துக்கணும், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம மாட்டுனா அதை எப்படி வந்துட்டு ஸ்ட்ராங் மைண்டடா வந்துட்டு ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறத கத்துக் கொடுங்க. அப்படிங்கறத சொல்லி கொடுத்தாலே பாதி விஷயம் வந்துட்டு இங்க சால்வ் ஆயிரும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பண்றதுக்கு மெயின் ரீசன் இப்படி ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. சோ இதை ஜஸ்ட் லைக் தட் சொல்லிட்டு நம்ம கடந்து போக முடியாது. இவ்வளவு பெரிய இஷ்யூவை இந்த மாதிரி கோணத்திலையும் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் ஷேரிங் தான் இந்த வீடியோ.